வணக்கங்க. கொங்கு நாட்டு சமையல் மூலம் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க கரிஞ்சிக்குட்டி கீரைன்னா 1½ கிலோமீட்டர் ஓடிருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாம, அவங்களுக்கு சத்தானதா, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழிய நாம் பயன்படுத்தி அவங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாரி செஞ்சு கொடுக்கலாங்க. அதுக்கு கரிஞ்சிக்குட்டி கீரைய, மணத்தக்காளி கீரைய சுத்தப்படுத்தி தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு, வெறும் வாணலியில தண்ணி சுண்டி வத்துற அளவுக்கு இந்த மாரி வதக்கி எடுத்துக்கலாங்க. எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்காக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய், எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வந்தோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாங்க. இதுக்கு ஒரு 2 பழம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய பழமாக இருந்தால் 1, சின்ன பழமாக இருந்தால் 2ம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கரிஞ்சிக்குட்டி கீரை, மணத்தக்காளி கீரைக்கு இப்போ நான் சொல்கிற அளவுங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டால் நல்லா தக்காளி தொக்கு மாதிரி நல்லா வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கும்போது பாருங்கள், இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வெங்காயம், தக்காளி கூடவே இந்த கொத்தமல்லி, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூடயே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதாவது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டோம்னா உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் வளவலன்னு வந்துடுங்க. அதனால் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புக்கு அந்த டேஸ்ட்டுக்கு அந்த ஒரு கெட்டியாக வர்றதுக்காக வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறோம். கொஞ்சம் டேஸ்ட் வர்றதுக்காக அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீரையை மறுபடியும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி கூடயே இந்த மணத்தக்காளி கீரையும் சேர்ந்து நல்லா வறுத்துக்கலாங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். ஏற்கனவே நல்லா வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். மறுபடியும் இது கூட போடும்போது நல்லா வெந்துடும். இப்போது ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஏன்னா பச்சையாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போது தேங்காயெல்லாம் போட்டு நல்லா பரட்டிடலாம். பரட்டினதுக்கப்புறம் அதுவும் நல்லா வறுபட்டுரும். வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதாவது பொரிகடலைங்க, அந்த கடலை கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட போட்டுக்கோங்க. ஏன் அது போடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இப்போது அதையும் போட்டு வறுத்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இது கூட சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துனா தான் கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மை குறைக்கும். பாருங்கள், உப்பு பத்தலைன்னா மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டுட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து முடித்ததுக்கப்புறமா புளி வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கசப்புத்தன்மை அடங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டில் கரிஞ்சிக்குட்டி கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் பிசைஞ்சு ஊட்டி விட்டுறலாம் மட்டும் இல்லாமல், வயிற்றுப்புண்ணு, வாய்ப்புண்ணு இது எல்லாத்தையுமே ஆற்றக்கூடிய நிறைய மருத்துவ குணம் கொண்ட இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்